மக்களே ஏஐ அப்படின்ற பேர்ல ஒரு மிகப்பெரிய அழிவு நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிருச்சு. இப்படி இருக்கும்போது இதனுடைய வேர்ல்டு ரேஸ்ல வந்து இப்ப அமெரிக்காவும் சைனாவும் இருக்கு. இந்தியா பாத்தீங்கன்னா வந்து அதிக லெவல்ல கன்சூம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணதில்லை. இந்தியா பொறுத்தமட்டிலும் நாங்களும் ஒரு பெரிய நாடாக ஏஐல உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனுடைய முதல் கட்டமாக இந்தியாலேயே கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஏஐக்கே தனி மினிஸ்ட்ரி இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இப்ப கிட்டத்தட்ட 18,000 கோடிக்கு வந்து ஒரு டீல் சைன் பண்ணிருக்காங்க. 8,000 பேருக்கு வேலை கிடைக்க போது, எல்லாருக்குமே கை நிறைய லட்சக்கணக்கில் காசு கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாலுமே இந்த ஏஐனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு புரியுமான்னு தெரியல. இந்த ஏஐக்குலாம் நீங்க ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களா, அதுல ஒவ்வொரு 100 சென்டென்ஸ்க்குமே 1 லிட்டர் தண்ணீர் அது யூஸ் பண்ணுது. ஆந்த்ரோபிக், ஓபன் ஏஐ போன்ற பெரிய பெரிய ஏஐ கம்பெனிஸ்லாம் உங்களுடைய டேட்டா ஹேண்டில் பண்ண டேட்டா சென்டர்ஸ் அங்கங்க திறக்கறாங்க. இந்த டேட்டா சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமாக ஆற்று படுக்கையில தான் அமைக்கப்படுது. இதனுடைய காரணம் பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர்ஸ்ல ஆயிரக்கணக்கான ஜிபியூஸ் 24 மணி நேரம் 7 நாளுமே தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது பயங்கர ஹீட் ஆகுற இந்த சர்வர்ஸ் வந்து எப்படியாவது கூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ் வாட்டர் தான் யூஸ் பண்றாங்க. இதனால பல லட்சம் லிட்டர் கணக்கான தண்ணீர் வந்து உறிஞ்சப்படுது. மேலும் இந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் ரன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி 24 மணி நேரமும் வேணும். ஆனா இந்த எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதுக்கு இப்போதைக்கு கிரீன் எனர்ஜில யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலான இந்த கோல் மெட்டீரியல் தான் யூஸ் பண்றாங்க. சோ இதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸ் வகையில நம்மளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லப்படுற கனடா, யுஎஸ்ஏ போன்ற நாடுகளிலேயே மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எங்களுடைய எலக்ட்ரிசிட்டியும் எங்களுடைய வாட்டரையும் நீங்க சுரண்டறீங்க அப்படின்னு. ஆனா இந்த டீல் மூலமாக நம்ம தமிழ்நாட்டுல சென்னையிலேயே காஞ்சிபுரத்திலேயே இப்ப டேட்டா சென்டர்ஸ் வரப்போதாம். நினைச்சு பாருங்க மக்களே, வானம் லைட்டா இருட்டுனாலே நம்ம ஊர்ல கரண்ட் கட் பண்ணுவானுங்க. இங்க கரண்ட் எங்க இருந்து கொண்டு வருவானுங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மாவே நம்மளுக்கு கரண்ட் இல்லன்னு சொல்லி பக்கத்து ஸ்டேட்ல அதிக காசு கொடுத்து வாங்குறானுங்க. அது நம்மளுடைய பில்லுல தெரியுது. சோ இந்த நிலைமையில இதுக்கு எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து வரும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. நம்மளுடைய ஸ்டேட்ல தண்ணியை பத்தி சொல்லவே வேணாம், நிறைய இடத்துல தட்டுப்பாடு இருக்கு. அப்படின்ற போது இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் வர மூலியமாக நமக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்குமே யாருக்குமே தண்ணி இருக்காத மாதிரி ஆயிடும். நல்லா இருக்க காலத்திலே இப்போ வந்து ஒரு தண்ணி பாட்டில் 25 ரூபா 30 ரூபா விக்கிறான். இப்ப இந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் தண்ணியை உறிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு பாட்டில் 100 ரூபா 150 ரூபான்னு வைப்பான். இங்க கனடால பேங்கூர்ல வந்து டேட்டா சென்டர் டவுன் டவுன்ல வர போறதுன்னு காட்டி மக்கள் நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க. மேலும் பேங்கூர்ல வந்து சம்மர் டைம்ல அதிகமா தண்ணி தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்ற காட்டி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் கொஞ்சம் வருடங்கள்ல இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் மூலமாக குழாய் திறந்தாலே தண்ணி வராது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஏஐ அப்படின்றது ஒரு வளர்ந்து வரும் டெக்னாலஜி. அப்கோர்ஸ் அதை கத்துக்கணும், எல்லாம் ஓகே தான். ஆனா அதை நம்ம கத்துக்கிட்டு எவால்வ் ஆகணும் அப்படின்ற காரணத்தால இந்த விஷயத்தெல்லாம் நம்ம இழக்க வேண்டியதா இருக்கு. பெரும்பான்மையான ஏஐ டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் கூலர் இல்ல சோலார் எனர்ஜியை வச்சு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சீப்பா இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரை எடுத்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏஐ டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்து இந்தியாலே ஒரு ஏஐ ஹப் ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா எத்தனை பேருக்கு தடை இல்லாம 7 நாள் 24 மணி நேரம் மின்சாரம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். சோ இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் நடக்கிறதுக்கு எங்க இருந்து எலக்ட்ரிசிட்டி வருது, எங்க இருந்து வாட்டர் வருது அப்படின்றத வந்து விளக்கணும். தமிழ்நாட்டுல டீசலினேஷன் பிளான்ட்ஸ்லாம் இருந்தா கடல்ல இருக்கிற தண்ணீரை எடுத்து அதை வேணா நீங்க ஏஐ டேட்டா சென்டருக்கு யூஸ் பண்ணுங்க. நிலத்தடி நீரை தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பா அது எதிர்காலத்துக்கு அழிவுதான் ஏற்படுத்தும்.